காய்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்கன்று வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கிளை வாங்கி வச்சோம். அவங்க முருங்கைக்கன்னையும் காட்டுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தையும் காட்டுறேன் பாருங்கள். மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பூ வச்சு நல்லா பிஞ்சுமே விட்டு இருந்தது. முருங்கைக்காய் நல்லா காய்ச்சுது. ஸோ இப்போ வந்து அறுத்துட்டாங்க. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நாங்கள் இவங்க கிட்டே இருந்து நாங்கள் அந்த கிளையை வாங்கி வச்சுருக்கோம். அப்படியே நம்ம பக்கம் பார்த்தா இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன தான் குட்டி கரணம் போட்டு தாவினாலும் அத்தூனுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு ஐயோ இதே தானே நம்மளும் பண்ணோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு இருக்கு இல்லையா. அதுதான் கடவுள் வந்து நமக்கு இதுதான் வந்து சேரும், இதுதான் நீ உனக்கு கிடைக்கும்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடைக்காது. கொஞ்ச நாள் போயிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கிடைக்கிறதுக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர அவனுக்கு இது கிடைச்சிச்சு நமக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த முருங்கை மரமே எனக்கு உதாரணமாக காமிச்சிடுச்சு. சுற்றியே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும், ஆனால் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு சில டைமில் ஆமாம் அப்படி தானே, நம்ம இதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். சில பேர் நம்ம சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில பேர் வந்து ஒரு 4 வீடியோ போடுவாங்க, திடீர்னு ரீச் ஆகிடுவாங்க. நம்ம 100 வீடியோ போட்டுட்டு இருப்போம், நம்மளுக்கு ரீச்சும் கிடைக்காது, சப்ஸ்கிரைபரும் இருக்க மாட்டாங்க, ஃபாலோவர்ஸும் அதிகம் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம அது நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ரீச் கிடைச்சி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அன்றைக்கி நம்மளுக்கு ரீச் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ நான் ஏன் இதை உதாரணமாக சொன்னேன்னா, ஏன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என் சேனலில் வீடியோஸ் போகிறதே ஒரு உதாரணமாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நடக்கிறது ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து எஃபர்ட் போடுங்க, அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் வந்து சேரும். அப்போ தான் அதோட அருமை தெரியும். உடனே நம்மளுக்கு ஒரு பொருள் சீக்கிரமாக கையில் கிடச்சுன்னா அதோட அருமை தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கணுன்னா எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலேருந்து ஒரு லேர்னிங்கும் கற்றுப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, டாடா, பை.